ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நம்மளோட டிவிகேவை ஜெயிக்க வச்ச விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவதா டிவிகேவுக்கு ஓட்டு போட்ட அத்தனை மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ யாருக்குமே பெரும்பான்மை இல்லாமல் தான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். அதாவது 118க்கு வரணும், ஆனால் நம்ம 108 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 10 சீட்டு பக்கம் 10 சீட்டு 11 சீட்டு வேணும். அது மட்டும் இல்லாமல் திருச்சி கிழக்குலையும் தலைவர் விஜய் அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு அந்த இடத்துல இன்னொரு ரீஎலெக்ஷன் வரப்போகுது. அங்கே மறுபடியும் ஒருத்தரை ஜெயிக்க வைக்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ திமுக ஒரு 20 கட்சி பக்கம் கூட்டணி வச்சிருக்குது. அதிமுக ஒரு 5 கட்சி பக்கம் கூட்டணி வச்சிருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தனியாக ஒரே ஒரு கட்சியாக சேர்ந்து அவங்கள எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி 108 இடங்களுக்கு போயிருக்குன்னா அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இதில் நான் பார்க்குறது என்னன்னா, இவனுங்க இந்த காசை கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறானுங்கல்ல, காசை கொடுத்தா போதும் நம்ம ஜெயிச்சிடலாம், காசு இருந்தால் போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சிருக்கானுங்கல்ல, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு காசு கொடுத்தா இல்லை, மக்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும் தலைவர் விஜய் அவர்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. இந்த வடச்சென்னை படத்தில் கிளைமேக்ஸில் தனுஷ் சொல்வார், ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, நம்ம சண்டை செய்யணும், நம்மளும் ஒரு ஆள் தான் சொல்லி இங்கே நிரூபிக்கணும், இல்லைன்னா நம்மளை முடிச்சு விட்டு போயிடுவானுங்க. அதனால் நம்ம சண்டை செஞ்சோம், அவனுங்களை தாண்டி மேலேயே வந்து நம்ம ஜெயித்தோம், நம்மளும் ஒரு ஆள் தானே இங்கே நிரூபிச்சிருக்கோம். என்னென்ன பேச்சு பேசினானுங்க, தற்கூரி கூட்டம், கூட்டம்லாம் ஓட்டே மாறாது, என்னென்ன பேச்சு, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், இன்றைக்கி ஒரு வரலாற்று சாதனை நம்ம படைச்சிருக்கிறோன்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், அவங்களுக்கு ஒரு சல்யூட்டும் போட்டுக்கிறேன். அப்புறமா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அனைத்து மக்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சல்யூட் அண்ட் தேங்க்ஸ். நம்ம எல்லாருமா ஒன்றா சேர்ந்து ஒரு சரித்திரத்தையும் நம்ம இப்போ படைச்சிருக்கிறோம். இதில் ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது. இந்த சரித்திரத்தில் யார் யார் தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த சரித்திரத்தில் பங்கு இருக்குது. இந்த வரலாறில் என் பேரும் இருக்குது, நானும் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் என் பேரும் இருக்குது. ஏன்னா நான் ஒரு 30-40 வீடியோ இப்போ இந்த சேனல்லே போட்டேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் எப்படி ஒரு 30,000-40,000 பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து ஒரு 5 பேர் மனசு மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு 5 ஓட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு கிடச்சிருக்காது. அது போதும் எனக்கு. ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸாக எனக்கு இப்போ பெருமையாக இருக்குது. இப்போ ஜூலி அவர்கள், ஜூலி யாருன்னு உங்களுக்கு தெரியும், இந்த கிட்னி திருட்டில் அறிமுகமானவங்களே அவங்க தான். இந்த ஜூலி வின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தானே வந்து உட்காந்துருக்கீங்க, எதிர்க்கட்சியாக நாங்கள் உட்காரது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, நம்ம நல்லது செய்ய போவோம், நடுவில் வந்து தடுப்பாங்க, இதுதானே பண்ண போகிறாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது தப்பு செஞ்சுட்டு தளபதி விஜய் அவர்கள் மேலே பழிய போடுவாங்க. இதை தவிர வேறு என்ன தெரியும், பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. எவ்வளவோ பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி இப்போ ஒரு வரலாற்று சாதனையை படுத்தியிருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்றதை அப்டேட் பண்ணலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.